அனைவருக்கும் வணக்கம். இது மயான காளியினுடைய அற்புதமான கலாச்சக்கரம். நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் NN சந்திரகுமார். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் வீட்டில் தெய்வ கடாட்சம், உதாரணத்துக்கு குலதெய்வத்தினுடைய நடமாட்டம், இஷ்ட தெய்வத்தோட நடமாட்டம், மகாலட்சுமியோட நடமாட்டம், சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி, அமைதி, இன்பமான வாழ்க்கை அமைவதற்கு இந்த பூஜையை நீங்கள் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கழுதையினுடைய பால், கழுதையினுடைய கோமியம், கழுதையினுடைய வால்முடி, கழுதையோட சாணம், இந்த 4 பொருள் நமக்கு தேவை. வெள்ளிக்கிழமை காலையில் வீடு வாசல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி ஒட்டடையெல்லாம் அடித்து சுத்தம் பண்ணிவிட்டு, சாமி படத்துக்கு மல்லிப்பூ இல்லை வேறு ஏதேனும் பூக்கள் போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு 5 அகல் தீபம் எடுத்துக்கோங்க. 5 அகல் தீபத்திலையும் இழுப்பெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரியால் விளக்கு போடுங்க. அந்த அகல் தீபத்தில் 3/4 வாசி மட்டும் எண்ணெய் ஊற்றுங்க. மீதி 1/4 வாசி எம்டியாக இருக்கட்டும். அந்த 5 அகல் தீபத்திலையும் கழுதையினுடைய பால் ஒரு 5 சொட்டு, கழுதையினுடைய கோமியம் 5 சொட்டு, கழுதையினுடைய வால் முடி அந்த 5 அகல் தீபத்திலையும் போட்டு வச்சுருங்க. இந்த சாணம் இருக்கு இல்லையா, ஒரு மண் சட்டியில் நிறைய குச்சிகளை போட்டு கங்கு ரெடி பண்ணி, நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கிற சாம்பிராணி கூட இந்த கழுதையினுடைய விட்டு அந்த கழுதையினுடைய சாணியையும் மிக்ஸ் பண்ணி சாம்பிராணியாக போடுங்க. நல்ல புகை போடுங்க வீட்டில். இதனால் என்ன நன்மை? பில்லி சூனிய ஏவல் செய்வனையிலிருந்து விடுதலை, நோய்வாயிலிருந்து விடுதலை, திருமண தடையிலிருந்து விடுதலை, குழந்தை பாக்கிய தடலை அதில் விடுதலை, பொருளாதார முன்னேற்றம், மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம், குலதெய்வத்தினுடைய நடமாட்டத்தை நீங்கள் வீட்டில் பார்க்கலாம். எத்தனை நாளைக்கு செய்யணும்? 5 நாளைக்கு செய்யணும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? ஆனால் இந்த 4 பொருளும் தேவை. இந்த 4 பொருளும் கிடைக்கிறது கொஞ்சம் அரிது, அதனுடைய விலைகளும் கொஞ்சம் ஜாஸ்தி. ஒரிஜினலாக வாங்கிக்கங்க, கலப்படம் இல்லாமல். கழுதையினுடைய பால், கழுதை கோமியம், கழுதை வால்முடி, கழுதையோட சாணம் இருக்கும் பட்சத்தில் இந்த பூஜையை நீங்கள் வீட்டில் செய்யலாம். சரியா? அதுமாரி கழுதை படம் வாங்கி வீட்டில் மாட்டி வைக்கலாம். என்ன பாரு யோகம் வரும், அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? இதை பயன்படுத்தி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நல்ல மாற்றம் இருக்கும். ஒரு பில்லி சூனிய ஏவல் செய்வனையை கூட விரட்டக்கூடிய சக்தி வாய்ந்தது. சரியா? அப்படி உங்களுக்கு வேணும்னா நம்ம அனுப்பி வைக்கலாம். இதில் நீங்கள் அசம்பிள் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். சக்கரை பொங்கல் வச்சு ஒரு 10 பேருக்கு தானமாக கொடுக்கலாம். புளிசோறு வச்சு தானமாக கொடுக்கலாம். அது டெய்லி நெய்வேத்தியம் வைக்கிறது. உங்கள் வீட்டில் சாமி படங்கள்லாம் இருக்கும், சாமி ரூம் இருக்கும் இல்லையா, அதில் நெய்வேத்தியமாக சுண்டல் பண்ணி நெய்வேத்தியம் வைக்கிறது, சக்கரை பொங்கல், புளிசோறு, தயிர் சோறு, இந்த மாதிரி நெய்வேத்தியம் வச்சு உங்களுக்கு கழுதைப்பால், அந்த கோமியம், அந்த முடி, அந்த சாணத்தையெல்லாம் பயன்படுத்தி 5 நாளைக்கு பூஜை பண்ணி இந்த பிரசாதத்தையும் நீங்கள் விநியோகம் பண்ணும் பட்சத்தில், எல்லாருக்கும் கொடுக்கும் பட்சத்தில், தானமாக கொடுக்கும் பட்சத்தில் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். சரியா? மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்க வர உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு NN சந்திரகுமார், மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிகர். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.